தினமொரு வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். கோலியாத் வாட்டசாட்டமான சரீரமுடைய அரக்கன், அவனை தன்னால் வெல்ல முடியும் என்றான் தாவீது. தன்னை குறித்து சவுல் கொண்டிருந்த அபிப்பிராயத்தை தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. கோலியாத் வெல்லப்பட முடியாதவன் என்ற அவனுடைய கருத்துக்கு தாவீது உடன்பட்டு போகவில்லை. தன்னை பலப்படுத்தும் தேவனால் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தனக்கு தகுதி இருப்பதை அவன் நம்பினான். ஒரு விஷயம் பலருடைய பார்வையில் கூடாத ஒன்றாக தோன்றலாம். ஆனால் நமக்கும் அப்படியே தோன்ற அவசியமில்லை. நாம் பிறருடைய பார்வையில் விசேஷமாக எதையும் செய்ய இயலாதவர்களாக தோன்றலாம். ஆனால் நாமும் அதனை ஒத்துக்கொள்ள தேவையில்லை. பிறருடைய கருத்துக்கள், கணக்கீடுகள், பார்வைகள் ஆகியவை நம்முடைய விசுவாசத்தையும் மன உறுதியையும் சில நேரங்களில் குலைத்து விடுகிறது. ஏனென்றால் தேவனுடைய பலத்தையும் கிருபையையும் சார்ந்த விசுவாசத்தின் விளைவான நம்முடைய உறுதியை அது பலவீனப்படுத்தி விடுகிறது. மற்றவர்கள் அற்பமாக நம்மை எண்ணினால் நாமும் உடனேயே நம்மை அற்பமாக பார்க்கின்றோம். மற்றவர்கள் நம்முடைய பலத்தையும் திறமையையும் குறைத்து மதிப்பிடும் போது நாம் அந்த மதிப்பீட்டை ஒத்துக்கொள்கின்றோம். மற்றவர்களின் கணக்கீடுகளின் எல்லையை நாம் கடந்து போய் சாதனை காண்பதற்கு பதிலாக குறுகிய எல்லைக்குள் முடங்கி விடுகிறோம். தேவனை சார்ந்து நின்று வெற்றியான காரியங்களை காண்பதற்கு அழைக்கப்பட்ட நாம் பிறருடைய மதிப்பீடுகளால் பலவீனப்படக்கூடாது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்றார் என்ற விசுவாசத்தோடு என்னால் முடியும் என்ற மன உறுதியும் நமக்கு தேவை. தாவீது கோலியாத்தை முறியடிக்க செல்லும் முன்பு சவுலின் குறைவான மதிப்பீட்டையும் தைரியமூட்டலையும் கூட வெல்ல வேண்டிய தேவை இருந்தது. ஆம், கோலியாத் போன்ற பயங்கரமான சூழ்நிலைகளையும் கடுமையான பிரச்சனைகளையும் தேவனை சார்ந்த விசுவாசத்தோடு சந்திக்க தயாராயிருப்போம். அந்த விசுவாச பாதையில் சவுல் போன்றவர்களின் குறைந்த மதிப்பீடுகளினால் வருகின்ற சோர்வுகளையும் வென்றிட விழிப்பாயிருப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.